நாள் 4. அழைப்பிற்கு திரும்பு. பேராயர் எஸ்ரா சர்க்குணம். நற்செய்தியை அறிவித்து நாடு முழுவதும் திருச்சபைகளை நாட்டிட வேண்டும் என்னும் வேட்கையோடு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கான அழைப்பை பெற்று தரிசனத்துடன் சாதித்து காட்டிய மா மனிதரை போன்று அர்ப்பணித்திட திரும்பு. கடல் வழியாக வந்த தாமஸ் வாக்கர் என்னும் வெள்ளைக்கார மிஷனரி தூத்துக்குடி மாவட்டம் பண்ணைவிளை கிராமத்தில் அர்ப்பணியாற்ற திரு மனுவேல் மற்றும் திருமதி தங்கமேரி தம்பதியர் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இவர்களுக்கு 1938ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 19ஆம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது பிறந்த அன்று குழந்தையின் தந்தை திருமறையில் எஸ்ரா என்னும் வேத பாரகரின் சவாலான வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பணிகளை காலை தியானத்தில் வாசித்து கொண்டிருக்க, இறை தரிசனம் பெற்றவராய் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை நிச்சயமாக ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் என உறுதியுடன் அக்குழந்தைக்கு எஸ்ரா என்னும் பெயரை சூட்டினார். எழில்மிகு ஆறுகள், பனைமரங்கள், குடிசை வீடுகள், கூட்டு குடும்பங்கள் என காட்சியளிக்கும் அழகிய கிராமம்தான் பண்ணைவிளை. தந்தை ஆற்றிய இறைப்பணிக்கு உதவியாக மகன் எஸ்ரா அவ்வப்போது சென்று கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்வதை வழக்கமாக்கி கொண்டார். ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம் போன்று வளர்ந்து வர தனது 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வந்த நாள் என்றுமே அவரால் மறக்க முடியாத நிகழ்வாக மாறியது. தோல்வி பயத்தில் பனைமரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்திருந்தார். தான் வெற்றி பெற்றதை அவரது உடன் பிறந்தோர் 11 பேரும் பனைமரத்திற்கு கீழ் வரிசையாக நின்று கொண்டே சத்தமிட்டு சொல்லி கீழிறங்கி வர அழைக்க, பனைமரத்து உச்சியில் இருந்து கொண்டே தன்னை ஆண்டவரின் பணிக்காக ஒப்பு கொடுத்து கீழிறங்கி வந்தார். பனையுச்சியை எட்டி பிடித்த நொடி அவர் கரத்தை இறை கரம் பிடிக்க, அவர் பணிக்காய் இவர் துடிக்க, சாத்திரங்களை தூக்கி எறிந்து சாதித்தவர் நம் எஸ்ரா. தந்தை தன் மகனை ஊழிய பயிற்சிக்காய் திருநெல்வேலியிலிருந்து புகைவண்டியில் சென்னைக்கு அனுப்பி வைத்தார். 16வது வயதில் OMS ஊழிய நிறுவனத்தால் நடத்தப்பட்டு வந்த தற்போதைய மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரி அண்ட் காலேஜில் ஊழிய பயிற்சிக்காக சென்றார். சிறுவனாக இருந்தபடியால் இறையியல் கல்வி கற்க எளிதாக இடம் கிடைக்கவில்லை. ஆனாலும் அதே கல்லூரியில் மாணவராக சேர்ந்து நல்லதொரு ஊழியராக தன்னை மெருகேற்றி கொண்டார். 1962ஆம் ஆண்டு மங்களம் என்பவரை வாழ்க்கை துணையாக கரம் பிடித்தார். ஆத்துமபாரம், அயராத உழைப்பு, தன்னலம் பாராது மிதிவண்டியில் சென்று அயப்பாக்கம், வில்லிவாக்கம், கோலடி, போரூர், கீழ்ப்பாக்கம் மற்றும் சென்னையின் பல பகுதிகளில் அவர்கள் இருவரும் ஆற்றிய திருப்பணிகள் ஏராளம். குறிப்பாக அயப்பாக்கம் பகுதியில் இருவரும் சனிக்கிழமை மாலை வேளையில் மிதிவண்டியில் ஊழியத்திற்கு சென்று விடுவார்கள். அம்மா அவர்கள் கொட்டகை போட்ட சிறிய திருச்சபையின் தரையில் சாணம் தெளித்து சீர்படுத்துவார்கள். ஐயா அவர்கள் ஊழியத்திற்கு செல்வார்கள். இரவு அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் ஞாயிறு ஆராதனை மற்றும் தொடர் திருப்பணிகளை நிறைவு செய்து பின்னர் இருவரும் வீடு திரும்புவர். சுமார் 10 வருடத்திற்கு பின் கதிரொளி மற்றும் மதியொளி என்னும் 2 பெண் பிள்ளைகளை கடவுள் கொடுத்தார். அன்றைய மெரினா கடற்கரையில் உள்ள சீரணி அரங்கத்தில் ஒருமுறை நடைபெற்ற உலக பிரசித்தி பெற்ற பில்லி கிரஹாம் அவர்களின் நற்செய்தி பெருவிழாவில் பங்கெடுத்ததால் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தையும் கிறிஸ்துவுடனான தனிப்பட்ட உறவின் ஆழமான வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்ள எஸ்ராவுக்கு உதவியது. அதுவே அருட்பணி தரிசனங்களை பெற்றுக்கொண்டு திருச்சபை நாட்டும் பணிகளை மேற்கொள்ளவும் அடித்தளமிட்டது. 1957, 1958ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த போரூர் என்னுமிடத்தில் முதல் திருச்சபையை நிறுவினார். தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையில் திருச்சபை நாட்டுதல் என்பதை தனது தரிசனமாக கொண்டார். இவரது தலைமைத்துவ பண்புகளை பார்த்த OMS நிறுவனமும் ஆங்கிலேய மிஷனரிகளும் தாங்கள் மேற்கொண்டு வந்த ஊழியங்களை பொறுப்பெடுத்து நடத்த எஸ்ரா அவர்களிடம் 1972இல் ஒப்படைத்தனர். எஸ்ரா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஊழியங்கள் அதிவேகத்துடன் வளர்ச்சி பெற்றன. திருச்சபைகள் எண்ணிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்ந்து பெருக ஆரம்பித்தன. மேலும் 1974ஆம் ஆண்டு வட மாநிலங்களுக்கு அருட்பணியாளர்களை அனுப்பி
ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கினார். குஜராத், மும்பை, ஒரிசா, மேற்கு வங்கம், வடக்கு மற்றும் தெற்கு ஆந்திரா, ஜார்க்கண்ட் என ஊழியங்கள் விரிவடைந்தன. தொடக்க காலங்களில், குறிப்பாக 1974 100 திருச்சபைகள் நிறுவுவதை தனது தரிசனமாக கொண்டு செல்லும் இடமெல்லாம் ஒற்றை விரலை உயர்த்தி காண்பித்து ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டார். அதை அடைந்த பின் 2 விரல்களை உயர்த்தி ஜெபித்து 200 திருச்சபைகளை 1980களில் எட்டினார். அதன் பின் சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22 என்ற வாக்குத்தத்தத்தின்படி 2000ஆம் வருடத்திற்குள் 1000 திருச்சபைகள் என தரிசனமாக வைத்து அதையும் 1998ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1000வது திருச்சபையை திறந்து வைத்து நிறைவு கண்டார். 2005ஆம் ஆண்டு 2000 திருச்சபைகள் நிறுவப்பட்டன. 10 விரல்களை காண்பித்து 10,000 திருச்சபைகளையும் காண கடவுள் அருள் புரிந்தார். இதற்கு காரணம் அவரது தரிசனம் நிறைந்த திருப்பணி தலைமைத்துவமே என்றால் மிகையல்ல. 1993 பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் அகிலம் வாழ்த்தும் ECIயின் முதல் பேராயராய் தடம் பதித்து இன்முக தலைமைத்துவத்தின் தலைசிறந்த தாக்கம் ஏற்படுத்தி முதன்மை பேராயராய், முன்னணி பேராயராய், முக்கிய பேராயராய், முழுமை பேராயராய், மூத்த பேராயராய், 30 வருட பேராயர் என எவரும் சாதிக்காத சகாப்தம் படைத்தவராய் அவர் திகழ்ந்தார். சிறு வயதில் தனது சொந்த கிராமத்தில் பின்பற்றப்பட்ட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்னும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை இனம் கண்ட அவர் பிற்காலத்தில் சிறுபான்மையரின் நலப்பணி ஆணையத்தின் தலைவராக சிறந்த பங்களிப்பை கொடுக்க உந்துதலாக காணப்பட்டது. கூடவே 1997 1998 தொடர்வண்டி ஆட்சேர்ப்பு துறையின் தலைவராகவும் 1997 முதல் 2000ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் பதவி வகித்து மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்தார். நூற்றுக்கணக்கான ஆதரவற்ற சிறார்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கென சுமார் 7 மகிழ்ச்சி இல்லங்களை ஏற்படுத்தி மறுவாழ்வு அளித்து மகிழ்ந்தார். தனது பிறந்த நாளை ஒடுக்கப்பட்டோர் நாள் என அறிவித்து சமூகத்தில் நலிவுற்றோர் முன்னேற்றத்திற்கு தேவையான பொருட்களை இலவசமாக வழங்கி மகிழ்ந்தார். அத்துடன் ஏழை மாணவர் கல்வி உதவித்தொகை, இலவச மடிக்கணினிகள் போன்றவற்றையும் வழங்கி நிறைவு கண்டார். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியாவின் வட மற்றும் தென் மாநிலங்களில் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட போது உடனடி உதவிகளையும் நிரந்தர உதவிகளையும் செய்து கிறிஸ்துவின் அன்பை அம்மக்களுக்கும் அறியும்படி செய்தார். இவர் சமுதாயத்தில் குரல் இழந்த மக்களின் குரலாக தனது கருத்துக்களை துணிச்சலுடன் ஓங்கி ஒலிக்கச் செய்தார். இவரது சமய பணியுடன் இணைந்த சமுதாய ஈடுபாடுகள் மற்றும் சமூக நீதி பிரச்சாரங்களை பார்த்து 65வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் பேராயர் அவர்களை புரட்சி பேராயர் என்று புனைப்பெயருடன் அழைத்தார். பேராயர் எஸ்ரா அவர்கள் திருப்பணிகளில் கண்ட வெற்றிகள் அவ்வளவு எளிதாக வந்துவிடவில்லை. துவக்க காலம் முதல் பல தாக்குதல்கள் மற்றும் போராட்டங்களினூடே அவை வந்தவையே என்றால் மிகையல்ல. குறிப்பாக வட மாநிலங்களில் கைப்பிரதி ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது மதவாதிகளால் தாக்கப்பட்டதுடன் துரத்தி அடிக்கப்பட்டார். காயங்களுடன் தப்பித்த பேராயர் மிகுந்த வருத்தமடைந்ததும் தனது அழைப்பு குறித்த கேள்விகளும் அவருக்குள் எழுந்தன. இந்நேரத்தில் என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் என்ற வார்த்தைகளின்படி கடவுள் அவருடன் பேசினார். இவ்வசனமே இவரது திருப்பணியின் திறவுகோல் வசனமாகவும் மாறியது. சென்னையில் கீழ்ப்பாக்கம் திருச்சபையின் போதகராக பணியாற்றிய காலகட்டத்தில் ஒருமுறை தேநீர் கடை ஒன்றில் அங்கிருந்த மதவெறி பிடித்த நபரால் தாக்கப்பட்டார். தலையில் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். மேலும் 1999ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் சிந்தியா மாவட்டத்தில் உள்ள ECI திருச்சபை மதவாதிகளால் கைப்பற்றப்பட்ட போது பேராயர் அவர்கள் அங்கு சென்று சுமார் 10 நாட்கள் வரை உண்ணாவிரதம் இருந்து போராட்டங்களை முன்னெடுத்தார். தனது உயிரையும் பொருட்படுத்தாது மேற்கொண்ட போராட்டத்தின் பலன் அதற்கு பின் மதவாதிகளால் மற்ற எந்த திருச்சபைகளுக்கும் தாக்குதல் வராதவாறு பாதுகாக்கப்பட்டது.
அவரது வரம்பில்லா அன்பிதயம், வழிந்தோடும் இரக்க குணம், கபடற்ற கண்கள், களங்கமில்லா கைகள், உதவிடும் உணர்வுள்ள உயர்ந்த உள்ளம், இறையை மேலாகவும் பிறரை அடுத்ததாகவும் தன்னை கீழாகவும் அடையாளம் காட்டிய மனிதருள் மனிதராக நம் பேராயர் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். தரிசனங்களை முன்வைத்து அருட்பணியின் பல துறைகளை நிறுவி திருப்பணியாற்றி வெற்றி கண்ட ECI திருச்சபைகளின் தந்தை பேராயர் என அன்போடு அழைக்கப்படும் பேராயர் அவர்கள் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் தனது ஓட்டத்தை ஜெயத்துடன் முடித்தார். அவரது மாபெரும் லட்சியமாகிய 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்னும் தரிசனத்தை நிறைவேற்றும் பொறுப்பை ECI திருச்சபைகளுக்கென விட்டு சென்றுள்ளார். ஊழியத்திற்கான தனது அழைப்பின் வழியாக இந்திய திருநாட்டின் எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் திருச்சபைகளை நாட்டியதன் விளைவாக இந்தியாவின் தலை சிறந்த ஊழியராக, போதகராக, பேராயராக, பிரதம பேராயராக, தந்தை பேராயராக உயரங்களை கண்டு நற்செய்தி அறிவிப்பதிலும் ஆத்தும அறுவடை செய்வதிலும் திருச்சபைகளை நாட்டுவதிலும் தலை சிறந்ததொரு முன்மாதிரியாக இன்றளவும் திகழ்கின்றார்.